விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறைவார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க. இந்த இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம இந்த இறைவார்த்தையை கடைபிடித்து எங்கள் வாழ்க்கையில உம்மை விசுவாசத்தோடு நம்பி வாழுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அடியேன் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியாக மீட்பை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்ததற்கான காரணம் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக. நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மீட்பு என்றால் என்ன? ஒரு விடுதலை. ஒருவேளை இன்று நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை தேவைப்படலாம், கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படலாம், பயத்திலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படலாம், இப்படி அநேக காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படலாம். இப்படி ஏதாவது ஒன்றிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் அதற்கான வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவது, அவர் மீது உண்மையான விசுவாசம் வைத்திருப்பது. ஏனென்றால் இவரால் அன்றி வேறு யாராலும் மீட்பு இல்லை என்று திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்று உண்மையிலே அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த மீட்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, புனித மார்க் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாகிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். பைபிள்ல 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் வேதனையின் உச்சகட்டத்தில் இருந்தார். தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் இனி எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். அவள் இயேசுவின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவரால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அவரால் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறாள். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய உள்ளத்துல அவருடைய ஆடையை நான் தொட்டாலே போதும், நான் நலம் பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க அந்த மகளுக்கு. அவருடைய ஆடையை தொட்டார், நலமடைந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அந்த விசுவாசம் தான், அந்த நம்பிக்கை தான் அவளுக்கு அந்த மீட்பு என்கிற ஒரு விடுதலையை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்றைய நாளில பாவத்திலிருந்தோ, பயத்திலிருந்தோ, கடன் பிரச்சனையிலிருந்தோ, ஏதாவது ஒன்றிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் மீது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னும் நாம் வேதத்தில் பார்க்கும்போது திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் துதித்து பாடும்போது அங்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த சிறைச்சாலை பாதுகாவலா இருந்த அந்த காவலர் அவர்கள் தப்பி ஓடி இருப்பார்கள் என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார். அப்போ பவுலும் சீலாவும் சொல்லுவாங்க, தீங்கு உமக்கு எதுவும் செய்து கொள்ளாதீர்கள், நாங்க இங்கதான் இருக்கிறோம் என்று. உடனே அந்த சிறை காவலர் ஓடி போய் அவர்களுடைய காலில் விழுந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று. அப்போ நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்க வேண்டும். இன்று எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ்கிறீர்கள்? இன்று எனக்கு எங்க போனா ஒரு விடுதலை கிடைக்கும், எங்க போனா ஒரு நன்மை கிடைக்கும், அங்க போலாமா இங்க போலாமா என்று எங்கெல்லாமே ஓடுகிறவங்களே, எங்கெல்லாம் யார்கிட்ட எல்லாம் கேட்கிறீங்களே, ஆண்டவராக இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டு விசுவசிப்பவரிட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு முன்பாகவே அதை செய்வார் என்று விசுவசிக்க வேண்டும். அதை அவர் கொடுப்பார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவரால் இதை செய்ய முடியும் என்று விசுவாசம் வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்று எந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பலவிதமான போராட்டங்களில் இருக்கிறீங்களா?
வியாதியில் இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனை பாரங்களிலிருந்து இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. உண்மையாய் விசுவாசத்தோடு ஜெபிங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மீட்பை பெற்றுக்கொள்வீர்கள், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, நீரே தஞ்சம் என்று மீது நம்பிக்கை வைத்து உம்மை தேடி வந்த அந்த மகளுக்கு பூரண விடுதலை கொடுத்து நோய் நீங்கி நலமாயிரு என்று அனுப்பி வைத்தீரே. இந்த இறைவார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு மீட்பை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுத்து ஒரு மீட்பை கொடுத்து அவர்களை இன்னும் மீது விசுவாசத்தில் வளர நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.